ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் அசோக். இந்த ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா பேஜோட அட்மின் ஸ்ரீதேவி வந்து இப்போது ரிக்கவரி ஆகிட்டுருக்காங்க. நேற்று தான் சி செக்ஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு குழந்தை பிறந்தது தேவிக்கு, கேர்ள் பேபி. ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னா, தேவி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே தேவி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சரி, நம்ம இந்த ரெக்கவரி ஃபேஸ் வந்து அவங்களுக்கு காமிக்கலாம், ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து அப்படின்ட்டு தான் நான் சில மாண்டேஜ் வீடியோஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் அப்டேட் சொல்லணும் அப்படின்னா, தேவி வந்து நல்லா ரெக்கவரி ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு வாக்கிங் பண்ணி கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கா. ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் அந்த அனஸ்தீஷியா அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரௌசியாக அப்படியே தூக்கத்தில் இருந்தால். பட் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கா. அண்ட் பேபி சூப்பர் பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்காங்க. கேர்ள் பேபி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்கிறது, நேற்று நைட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக மேபி நைட் பேபின்னு நினைக்கிறேன். மார்னிங் பிறந்தாலுமே நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு தான் இருந்தால். ஆல்மோஸ்ட் நான் தூங்குறதுக்கே ஒரு 4:30 5 o'clock ஆகிருக்கும் மார்னிங். ஏன்னா எவ்ரி 1 hour எவ்ரி 2 hours அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேவி வந்து பாப்பாவுக்கு முழிச்சிட்டு ஃபீட் பண்ணிட்டுருக்கிறது. ப்ளஸ் தேவிக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பெயின் கில்லர்ஸ் இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் நேற்று ஈவினிங் 6 o'clock வரைக்குமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6க்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ், ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிருக்கா. ஸோ ஜூஸு, வாட்டர் அந்த மாதிரி தான் நைட் வந்து டின்னர், அதுதான் வெறும் ஜூஸ் அண்ட் வாட்டர். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் சாலிட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் யோர் பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு வந்து இவ்வளோ பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களை சேர்த்துக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆரா. இந்த கண்ணு வைக்கிறது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோம் நாங்களும். ஸோ நீங்களும் இதே பாசிட்டிவிட்டியோட எங்களை வந்து பிளெஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் வாட்சிங். இந்த மாதிரி அப்டேட்ஸ் அன்டில் தேவி ரிக்கவரி ஆனதுக்கப்புறமா தேவியே உங்ககிட்ட எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. பட் நான் அந்த சின்ன மொமெண்ட்ஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவி ரிக்கவரி ஆனதுக்கப்புறமா மேபி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமல் மறந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப்ஸ் சப்போர்ட்டிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். தேங்க்யூ. குட் மார்னிங். மேக்கப் போடுறியா? கொஞ்சம் ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க, அழகாக தெரியும். Day 2 ஃபேஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அது என்ன ரீசனாகவும் ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸா? அது படுத்துட்டே இருந்தாங்கல்ல, அதுவும் இல்லாமல் வந்து ஃப்ளூயிட்ஸ்லாம் போயிட்டு இருந்தாலே பஃப்னஸ் வந்துடும். ஆனால் கம்மியாயிடும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். ஓகே, ஸ்டாப் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் வெளியில் நடக்கணும். இப்போவே நடந்துடுங்க, அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த டியூப் கிளாம்ப் பண்ணி விட்டுடுறேன், வெளியில் நடக்கணும். எனக்கு ஃபுல்லாக வந்துச்சுன்னா தெரியல, அதான் அரைமயக்கத்தில் இருக்காங்க. கிடினஸ் எதுவும் இருக்கா? கிடினஸ் இல்லை, அந்த தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. நடந்தா கிடினஸ் மாதிரி அப்படி இல்லைல்ல? அது இல்லை. இன்னைக்கு டயட் எடுத்துக்கோங்க. இட்லி இடியாப்பம் எடுத்துக்கலாம். இட்லி இடியாப்பம் கேஸ் நல்லா போயிட்டீங்கல்ல, அப்போ தாராளமாக எடுத்துக்கலாம். இட்லி இப்போ இங்கே இடியாப்பம் சாஃப்ட் டயட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. தொட்டுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப சட்னி வேண்டாம், சாம்பார் தொட்டுக்கலாம். இங்கே இருக்குமா இல்லை வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாமா? இங்கே வந்துடும் மார்னிங். ஃபீடிங் பாப்பா ஓகேவா? மேட்ச் பண்ணாங்களா? யூரின் மோஷன் போனாங்களா? போயிட்டு. ஆமாம், நான் நைட் ஃபுல்லாக போயிட்டு தான் ஆல்மோஸ்ட் 4 to 5 times. நேற்று ஒரு 4 to 5 times போயிருக்கா. அந்த க்ரீன் கலர் அதெல்லாம் வந்துருச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சா? கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னும் சேஞ்ச் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு இன்னும். அப்படி
அது சேஞ்ச் ஆயிடும். ஒரு 4-5 டேஸ்க்கு அந்த கலர்ல போவாங்க, அப்புறம் சேஞ்ச் ஆயிடும். அது பால்னாலயா? ஆஹா, அது அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அது நீ பால் கொடுக்க அது வெளியில் வந்துட்டே இருக்கும். சேஞ்ச் ஆயிடும். சித்தாராக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 days அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் ஆட்டம். அப்போ மார்னிங் தூங்குவாங்க நினைக்கிறேன். ஆமாம். என்ன சவுண்டு கேட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கேர் கொடுப்பாங்க பாப்பாவுக்கு, வெயிட்லாம் செக் பண்ணிட்டு. நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. ஜூஸ், தண்ணி, இளநீ இதெல்லாம் ஒரு 3 லிட்டராச்சும் எடுக்கணும் பர் டேக்கு. நம்ம தான் ஹெட்டேக் வராமல் இருக்கும். மற்ற டைம் இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்க மாதிரி மற்ற டைம் கொஞ்சம் டைம் நீங்கள் நிறைய நேரம் உட்காந்திங்கன்னா அதில் பாதி டைம் நீங்கள் படுத்துக்கணும் ஃப்ளாட்டாக. அப்போ தான் அந்த ஸ்பைனல் ஹெட்டேக் வராமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பெயின் வரும், ஹெட்டேக்கு. அதுக்கு நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வராது. நிறைய ஜூஸ், தண்ணி, இளநீ நிறைய எடுத்துக்கோங்க. அது ஆக்சுவலி நைட்டு நேற்றுலாம் ஒயிட் கலர் தெரிஞ்சது. ஆனால் நைட் சொல்லிட்டு இருந்தீங்க, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி நான் நைட் 2-3 வாட்டி சொன்னேன் உனக்கு. அது பேபி பிங்க்கு, பாய் பேபின்னா அது ப்ளூ கொடுப்பாங்களா? அது ப்ளூவில் வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ மாற்றிட்டாங்க. 2 பேபிஸ்க்கு இதே மாதிரி தான். அப்படியா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் இருக்கும்போது இருந்திருக்கோம் ப்ளூ பிங்க்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்லையே எங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறமா. அது மட்டுமே இல்லாமல் பாப்பா ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வெளியில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேர்ள் பேபி பிறந்தாங்க அப்படின்னா பலூன்ஸ் வந்து பிங்க் கலரில் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. சில ரூமில் வந்து பாய் பேபி பிறந்தாங்க, அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் பலூன்ஸ் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. சித்தாரா டைமில் வந்து இந்த ஸ்லீப் பேக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போது கேர்ள் பேபி பிறந்தாங்க அப்படின்னா பிங்க் கலர் ஸ்லீப் பேக் கொடுத்தாங்க. பாய் பேபி பிறந்தாங்கன்னா ப்ளூ கலர் ஸ்லீப் பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காமனாக எல்லாருக்குமே ஒரே இந்த பேபி பிங்க். இப்போ ஓரளவுக்கு ஓகே கொஞ்சம் ஃபேஸு. அது எப்படி நான் வீடியோவில் சொல்கிறது, அறபோதைன்னு சொல்கிறது அப்படி தான் இருந்தேன். நான் சொன்ன விஷயமே திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரட்டுமா? இருக்கா? ஓகேவா? எத்தனை இட்லி இருக்கு? இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? சட்னி வேண்டாம். வெயிட் செக் பண்ணிட்டு தரேன்.
பண்ணிடலாமா? நைட்டுக்குள்ள நிற்கிறது தூங்கலாமா? நீங்களும் ஓப்பன் பண்ணு. ஹோப் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவி வந்து நிறைய பேர் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்றது. மேபி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ப்ராசஸ் இதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து மற்றவங்க தைரியமாக இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் நான் மெயினாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் தைரியமாக இருங்க. உங்கள் ப்ரெக்னன்சி வந்து உங்கள் டெலிவரி டேட் வந்து இப்போ கூடி சீக்கிரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி திங் வில் கோ வெல். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.